ஷூட் பண்ணும்போது இப்போ ஷார்ட் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா அந்த இன்டர்வல் பிளாக் சீன் இருக்குல்ல, அந்த இன்டர்வல் பிளாக் சீனை வந்து நான் ஏன்னா ரொம்ப முக்கியமான சீனு. நான் ஒரு தனி கொஸ்டினாகவே வச்சுருந்தேன் அதை. ஒரு பரவாயில்ல. இப்போ அப்போது வந்து ஷூட் பண்ணும்போதே இப்போ நான் கேட்பேன், நான் வந்து இப்போ நம்ம 2-3 ஆப்ஷன்ஸ் கொடுப்போம். இது இப்படி வச்சுக்கலாமா, அதை இப்படி பண்ணலாமா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை இப்படி வச்சுக்கலாம் அப்படிக்கலாம். ஸோ பண்ணி பண்ணும்போதே அவன் பயங்கர எக்ஸைட்டடாக இருந்தான். ஸோ நல்லா வந்திருக்கு. எனக்கு என்னென்னா அவன் பண்ணி முடிச்சுட்டு அப்படி பார்ப்பேன், அவன் தலையை ஆட்டுறானா இல்லையான்னு. ஆட்டிட்டான், அப்போ ஓகே ரைட் டேக் ஓகே அப்படி தான் இருக்கும். ஸோ பண்ணும்போதே எனக்கு அவன் ஓகே நல்லா வந்துட்டுருக்குன்னு சொல்லிக்கிட்டே தான் இருப்பான். ஸோ அதனால் அந்த ஒரு அப்ரிஷியேஷனே வந்து பயங்கரமாக இருந்துச்சு. ஆமாம். இந்த கதையாக இந்த படமாக பார்க்கும்போது இதில் காமெடி தான் ஒரு கோர் நம்ம பேஸ் பண்ணி அந்த ஜானரில் போயிட்டுருக்கோம். அதில் உங்களோட கேரக்டர் வந்து காமெடி எசன்ஸ் வந்து ஒரு மெயினான கேரக்டராகவே வந்து கொண்டு வந்துட்டுருக்கு. இப்போது இந்த கதை ஸ்க்ராட்சில் இருக்கும்போதே வந்து இது காமெடி ஜானராக தான் வந்து நம்ம பண்ண போகிறோம் அப்படிங்கிறது வந்து இருந்துச்சா? இப்போ காமெடி எமோஷனல் ட்ராமா தான் அது. ஸோ அந்த அளவில் தான் இருந்துச்சு கதை. ஸ்க்ராட்சில் இருக்கும்போது, பேப்பரில் இருக்கும்போதும் சரி, ஸ்க்ரீனுக்கு வரும்போதும் சரி, பெரிய டிஃப்ரென்சஸ் எதுவும் இல்லை.